மகாநதி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். மகாநதி சீரியலில் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துடுவேன்னு சவால் விடும் விஜயா, சந்தோஷத்தை துள்ளி குதிக்கும் காவேரி. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். மகாநதி சீரியலில் தான் காவேரி கோவிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருப்பதால் காவேரியையும் மாமியாரையும் சமாதானப்படுத்திவிட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு வருவேன் என்று விஜய் சபதம் போட்டுதான் காவிரி இருக்கும் வீட்டிற்கு பக்கத்திலேயே குடி புகுந்து விட்டாராம். அந்த வகையில்தான் விஜய் அவ்வப்போது காவிரி வீட்டுக்கு சென்று ஏதாவது பேசிவிட்டு வருகிறாராம். இந்த விஜய் தான் எனக்கு மீண்டும் என்பதற்காக ஏற்ப காவிரியும் விஜய் செய்யும் அட்ராசிட்டியை யாருக்கு தெரியாமல் ரசித்து பார்க்கிறார். காவிரிக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாகத்தான் பாட்டியும் நர்மதாவும் கூடவே இருந்து உதவி பண்ணுகிறார்கள். அடுத்தடுத்ததாக விஜய் பால் காய்ச்சி முடித்துவிட்டு பால் டம்ளர் எடுத்துக்கொண்டு காவிரி வீட்டுக்கு கதவை தட்டுகிறாராம். அப்பொழுது சாரதா கதவை திறந்த நிலையில் தான் விஜயை திட்டுகிறாராம். விஜய் பிடிவாதமாக பேசி பாலை குடிக்க வைத்து விடுகிறார். விஜய் பேசுவதை ரசித்துக் கொண்டே காவிரியும் என்ஜாய் பண்ணுகிறாராம். ஆனால் சாரதா கோவப்பட்ட நிலையில் தான் விஜய் போன பிறகு விஜயின் தாத்தாவிற்கு போன் பண்ணி உங்க பேரனை கூட்டிட்டு போங்க, தினமும் வீட்டுக்கு வந்து எங்களை தொந்தரவு பண்ணுகிறார் என்றும் கூறுகிறாராம். இப்படிப்பட்ட நிலையில் தான் இப்படி அவர் பண்ணினார் என்றால் நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே போய்விடுவோம், உங்க பேரனால் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக இல்லாமல் தவிக்கிறோம் என்று கோபமாக பேசிவிடுகிறாராம். பிறகு தாத்தா விஜய்க்கு போன் பண்ணி நீ அங்கே இருக்க வேண்டாம், வீட்டிற்கு வா, கொஞ்ச நாளியா விடு, அதன் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அவரை சமாதானப்படுத்துகிறாராம். ஆனால் விஜய் அதெல்லாம் முடியாது, நான் வரும்போது காவிரியோடு தான் வருவேன் என்றும் இது மாதிரியே என் மாமியாரும் பேசி என் மாமியாரே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போ என்று சொல்லும்படிதான் நான் வைக்க போறேன் என்றும் என் தாத்தாவிடம் சவால் விடுகிறாராம். அந்த வகையில் விஜய் செய்யும் விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் காவிரி யாருக்கும் தெரியாமல் ரசித்து பார்க்கிறாராம். இப்படியே இவர்கள் இரண்டு பேரும் செல்ல சண்டைகள் போட்டு அவர்களுடைய காதலை மிகவும் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். மேலும் அடுத்த கதைக்களத்தில் தான் இவர் காவிரியை கூட்டி வீட்டிற்கு செல்வாரா என்று கதைக்களம் உருவாகியுள்ளதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.